திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதுதான் அறச்சிந்தனை. அது 5 எழுத்து மந்திரம், நமச்சிவாய என்று மந்திரம். அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் விடியற்காலையில் கூறுவீர்களே ஆனால் உங்கள் அன்று பூர நீங்கள் நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நலமாக இருக்க வேண்டுமா? நமச்சிவாய 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 மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள். வளமாக நலமாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருமருகல் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். 5ஆம் திருமுறை என்பதுமே அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை என்பதை. தென்புகலூர் மன்னியே தேனை செந்தமிழ் பாடி திருப்பணிகள் செய்து அங்கு உறைந்து திருச்செங்காட்டாங்காடி முதலிய பல தலங்களை எல்லாம் தொழுது திருமருகல் சென்று வணங்கி பாடி அருளியது இந்த பதிகம். அம்மையார் வண்டுவாரி விழலி, அப்பர் மாணிக்க வண்ணர். திருச்சிற்றம்பலம். திருமுறை 5ஆம் திருமுறை 88வது பதிகம். 88வது பதிகம் திருமருகல். 4வது பாடல். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். ஓது பைங்கிளிக்கு ஒன்பால் அமுது ஊட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து மாதுதான் மருகல் பெருமானுக்கு தூது சொல்ல விடத்தான் தொடங்குமே. பாருங்க, தூது சொல்றார். தூது சொல்ல விடத்தான் தொடங்குமே. பாடல்ல 4வது பாடல். இந்த பெண்ணானவள் சொன்னதை பெண்ணு தான் தூது விடுறார். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைக்கு, சொன்னதை சொல்லும்ல கிளிப்பார் கிளி, அந்த கிளிப்பிள்ளைக்கு ஒல்லிய சிறந்த பாலமுது ஊட்டுறான். பாலமுது ஊட்ட அந்த கிளிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதை அமுதூட்டி பின் அதனை நல்லா பாதுகாக்கிறார். அந்த பாதுகாத்து பல பல வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார். பாலூட்டி பாதுகாத்து பல வார்த்தைகளை எல்லாம் அந்த கிளிக்கு சொல்லி கொடுக்குறாளாம். சொல்லி கொடுத்து கற்பித்து மருகல் பெருமானுக்கு, மருகலிலே உள்ள மாணிக்க வண்ணருக்கு தூது சொல்லிவிட தொடங்குகிறார். தூது அனுப்புகிற கிளியே, நீ தூது சொல்வாய். கிளி விடு தூது. ஓதுன்னு சொன்னது கேட்ட பதிகங்களையெல்லாம் வேதங்களையெல்லாம் பேசுகின்ற பைங்கிளி, வேதங்களெல்லாம் பேசுது பைங்கிளி. பச்சை கிளிக்கு ஒன் பால் அமுது ஊட்டி. ஒன் பால் என்பது இங்கே சிறந்த பால், மிகச்சுவையான பால். அந்த சுவையான பால் உணவை உண்பித்து அட்டின அப்படி பாதுகாக்கிறது.
பாதுகாத்து பாதுகாத்து அது பறந்து போகாமலும் அதே நேரத்தில் இறந்து போகாமலும், அதுதான் பாதுகாக்கிறது. பறந்தும் விடக்கூடாது, இறந்தும் விடக்கூடாது. அதனாலே அதுக்கு பாலூட்டி பல பல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பாதுகாத்து மருகல் பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண் தூது அனுப்புகிறார். பாருங்க, அருமையான படம். கிளிவிடு தூது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமருகல் சென்று அங்குள்ள பெருமாட்டி வண்டுவார் குழலி உடனமர் மாணிக்க வண்ணருடைய திருவடிகளை வணங்கி, 5ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னார் இல்லையா? அதுபோல் நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறி பணி செய்து பலரும் புகழ நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம்.